எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்றைக்கு குறட்டை விடுவதை நிறுத்துறதுக்கு ஒரு முத்திரை போடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு முத்திரைன்னு கேட்குறாங்க. 3 முத்திரை தான் உங்கள் பதிவில் எங்களால் பிடிக்க முடிஞ்சிச்சு, மீதி முத்திரைகளை எங்களால் பிடிக்க முடியலம்மா, மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு மீண்டும் நீங்கள் அந்த பழைய முத்திரைகளை நீங்கள் லிங்க் கொடுத்தா கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. வெவ்வேறு பிள்ளைங்க இந்த தொழில் துறைகளில் பயணித்து வர்றதுனால எனக்கு தொழில்நுட்பம் தெரியாத குழந்தைங்களா, வெவ்வேறு குழந்தைங்க இதில் 4-5 பேட்சாக நான் ஏறத்தாழ 13 ஆண்டு காலமாக இதில் பதிவேற்றம் பண்ணிட்டு வரேன். இதில் நிறையா உள்ளே வர்றது வெளியே போகிறது அப்படியே இருந்ததுனால யார் எதில் பதிவு பண்ணியிருக்கான்னு தெரியலை. நான் கொஞ்சம் கேட்குறேன் எல்லார்ட்டையும், யாராவது ஏதாவது ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்குறாங்களான்னு. அப்படி வச்சுருந்தா நான் அதை போடுறேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களா. உங்களுக்கு என்ன தேவையோ, எப்போது தேவையோ, எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த முத்திரைகளை நான் சொல்கிறேன். குறட்டை விடுறது அப்படிங்கிறது சொந்தக்காரங்க வீட்டில் கூட போய் எங்களால் தங்க முடியலை அப்படிங்கிறாங்க. நான் இந்த குறட்டை விடுறத என்னுடைய சுய அனுபவத்தில், நம்ம வீட்டுக்கு ராஜபாளையத்துலேருந்து ஒரு அன்பர் வருவார். அவர் பேரண்டநாயகனுடைய திருக்கருணையினால் அப்பாவால் பலவிதமான தொழில் லாபங்களை பெற்றவர். அதனால் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு டிவோட்டி மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டில் மட்டும் 5 குழந்தைங்களுக்கு அப்பா பேர் வச்சுருக்குறாங்க. அப்போ அண்ணன் தம்பிங்க எல்லாருமா சேர்ந்து, அப்போ பார்த்துக்கோங்க. அவர் நம்ம வீட்டுக்கு ரொம்ப வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் வருவார். ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஆனால் இந்த குறட்டை காரணமாக என்ன பண்ணுவார், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் உட்காந்துட்டு படுக்கவே மாட்டார். அவர் வந்தால் அவர் ஊருக்கு போக மாட்டார். 2-3 நாள் கூட இருக்கிறத விரும்புவார்னு தெரிஞ்சுட்டு அப்பா கொஞ்சம் நேரம் கழித்து போய் கதவை திறந்து அவர் அங்கே இருப்பார். அப்புறம் சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. அது மாதிரி அவர் பருத்த தொந்தி, ரொம்ப பருத்த தொந்தி, எக்ஸ்ட்ராடினரியான தொந்தி அவருக்கு. இந்த தொந்தியும் குறட்டைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் குழந்தைங்களா. அது இன்னும் ஒரு காரணம் எப்படின்னா, இந்த குறட்டைக்கு மட்டும் 5-6 முத்திரைகள் இருக்குது. பலன் பெற்றோர் ஏராளம். ஆனால் பொறுமை ரொம்ப அவசியம். 6 முத்திரை எப்படிமா செய்கிறது? ஒரு முத்திரைக்கு 5 நிமிட நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். காலையில் 6 முத்திரை, சாயங்காலம் 6 முத்திரை. இன்பிட்வீன் நீங்கள் ஆஃபீஸில் கூட இடையில எந்த முத்திரை உங்களுக்கு நினைவு வருதோ அந்த முத்திரைகளை நீங்கள் செய்யலாம். இப்போ சக்தி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை, அந்த முத்திரையை பற்றி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். இந்த சக்தி முத்திரை ரொம்ப ஆற்றல் கொடுக்கக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்கும் இல்லற வாழ்க்கையில் உண்டான குறைபாடுகளை எல்லாம் நீக்கக்கூடியது இந்த சக்தி முத்திரை. நிறைய பலன் தரக்கூடியது. நம்ம சக்தி முத்திரை பற்றி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு முத்திரை பல நோய்களுக்கான மருந்து. இந்த ஹோமியோபதியில் லைக்கோபோடியம்னு ஒரு மருந்து, 2800 சிம்டமுக்கு அது மருந்து. எனக்கு சில மருந்துகள் இவைகள்லாம் வேலை செய்கிற திறத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவரும் ரொம்ப ஆச்சரியமான முறையில் அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. என்னை பொறுத்து ஒரே முத்திரை, அந்த வாய் முத்திரை இருக்குல்ல, அந்த வாய் முத்திரையை பயன்படுத்தி ஏகப்பட்ட மனநோயாளிகளை நான் குணப்படுத்தியிருக்கிறேன். என்னை பார்த்து எனக்கு ரொம்ப நெருங்கிய அப்பாவுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், உன்னை எல்லாருமே மெண்டல் பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஏன் எனர்ஜி எல்லாம் இதில் போய் செலவழிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப பேஷண்ட் வந்தாலே அவர் மெண்டல் பேஷண்ட்டுகளை நான் பார்க்க அவருக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் அவங்க குணப்படுத்தி சந்தோஷப்பட்டு போகிறதுல எனக்கு ரொம்ப ஒரு தன்னிறைவு, அந்த மருத்துவத்தின் மேலேயும் ஒரு தன்னிறைவு, எனக்கு இறைவன் இந்த கருணையை பண்ணானே அப்படிங்கிறதுலையும் எனக்கு ஒரு தன்னிறைவு. அதனால் அந்த வாயு முத்திரை எல்லாருக்கும் பிரயோஜனப்படும். வாயு முத்திரை பண்ணிக்கோங்க. அதோடு வாயு முத்திரை உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். அதாவது ஆட்காட்டி விரலுடைய நுனி கட்டை விரலுடைய அடிப்பகுதியில் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கட்டை விரலை அப்படி மூடி அந்த இதில் ஹோல் இல்லாமல் பண்ணிக்கணும். இது வாயு முத்திரை. இது 5 நிமிட நேரம் வாயு முத்திரை. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் வாயு முத்திரையில். வாயு முத்திரை அதிகமான காற்று நம்மளுடைய குறட்டைக்கு ஒரு காரணமாக அமையலாம். லங்ஸு, லேரிங்ஸு,
ஃபேரிங்ஸு எல்லாத்துலேயும் வேலை செய்யக்கூடிய ஒரு அபூர்வ முத்திரை இது. அதுக்கப்புறம் விபான வாயு, அதாவது பிராணன், அபானன், உதானன், சமானன், விபானன், கிரிகரன், இதெல்லாம் வந்து தசவாயுக்கள் நம்ம உடம்புல எங்கெங்கே எப்பப்போ பயணிக்கும், எப்பப்போ அது வேலை செய்யும், அது எங்கே வேலை செய்யும், எப்படி தொழில்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் இந்த வாயுக்களுக்கே தனியாக ஒரு இது போட்டிருக்கிறாரு. அது வந்து பிராணாயாமத்தோடு நம்ம சேர்த்து நம்ம பண்ண வரும்போது நம்ம உடலில் உண்டான நிறையா குறைபாடுகளை அது நீக்க வல்லது. இப்போது நம்ம இந்த வாயுவை வந்து விபான வாயு அப்படின்னு ஒரு வாயு, அந்த வாயுனுடைய ஆற்றல் அதிகமாக நம்ம உடம்புல எல்லா வாயுக்களும் தசவாயுக்களும் சரிசமமாக இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்றில் மிகுந்து ஒன்று குறையும் போது அது வந்து பிரச்சனை உண்டு பண்ணுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வாழ்வியல் கோட்பாடு ஒரு காரணம், நம்ம உணவு முறை ஒரு காரணம். வாழ்வியல் கோட்பாடு என்னம்மா காரணம்? நேரங்கட்ட நேரத்தில் குளிக்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் எழுந்திருக்கிறது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றது, இது எல்லாமே வாழ்வியல் கோட்பாட்டில் அடங்கிடும். அப்போ வந்து நட்பு சுற்றம், இதுக்கு என்னம்மா சம்மந்தம்? நட்பு சுற்றத்தோடு நம்ம பழகும்போது கோபம், தாபம், அவங்களோடு நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய வாயுக்களுடைய தடுமாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம். அப்போ இந்த வாயுக்கள் தடுமாறாமல் இருக்கிறதுக்கு விபான வாயு மிகவும் தடுமாறுச்சுன்னா விபான வாயு பார்த்துக்கோங்க. இது தடுமாறுச்சுன்னா நமக்கு வந்து இந்த குரட்டை எழுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்போ நான் முதல்ல ஒரு முத்திரை சொல்லிட்டேன், காற்று முத்திரை. அதாவது நீங்கள் காற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த முத்திரை சொல்லிட்டேன். இரண்டாவது ஒரு முத்திரை சொல்கிறேன், விபான வாயு முத்திரை. விபான முத்திரை அப்படின்னு இது பேர். இந்த சுண்டு விரல் மட்டும் வெளியே இருக்கணும், மோதிர விரல் கைக்குள்ளே மடிஞ்சிருக்கணும், ஏனைய விரல் நம்ம குபேர முத்திரைக்கு இருக்கிற மாதிரி 3 முத்திரைக்கு இருக்குது. 3 விரல்களும் நுனியை தொட்டுக்கொண்டு. இப்போ இந்த சுண்டு விரல் மட்டும் இப்படி இருக்குது, இது உள்ள அடங்கியிருக்கு. இதுக்கு மகாசிரஸ் முத்திரை அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மகாசிரஸ் முத்திரை இது வந்து தியான அனுபவத்துக்கு மிகச்சிறந்த பங்களிப்பு செய்கின்றது. மீண்டும் சொல்கிறேன், இந்த சுண்டு விரல் நிமிர்ந்து இருக்கட்டும், இந்த மோதிர விரல் வந்து உள்ளங்கைக்குள்ளே மடங்கி இருக்கட்டும். இந்த 3 நுனிகளும் வழக்கம் போல் ஃபெதர் டச்சாக 3 நுனிகளும் ரொம்ப சாஃப்டாக உள்ளே வச்சுக்கோங்க. அப்போது இது உள்ளே இருக்கட்டும், இது வெளியே இருக்கட்டும். வழக்கமாக நம்ம தொடைக்கு மேலே வான் நோக்கி நம்ம வேறு கைகள் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிடம் நேரம் மகாசிரஸ் முத்திரை அல்லது விபான வாயு முத்திரை இது மாதிரி வச்சுக்கலாம். சரியா? மகாசிரஸ் இன்னொருக்க சொல்லணும், மகாசிரஸ் முத்திரை அதை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிட நேரம் மகாசிரஸ் முத்திரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சக்தி முத்திரை அப்படின்னு இந்த முத்திரை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பதிவு பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பெருவிரலை உள்ளே மடிச்சுக்கணும், அப்புறம் ஏனைய விரல் 2ஐயும் அதுக்கு மேலே வச்சுக்கணும். இந்த விரலில் நீங்கள் வைக்கும்போது என்ன பார்க்கணும், இதில் முதல்ல ஒரு கோடு இருக்குது, இதில் ஒரு கோடு இருக்குது, அடியில் ஒரு கோடு இருக்குது. அந்த கோடுகள் நீங்கள் இந்த விரல்களெல்லாம் இப்படி வைக்கும்போது அதில் ரொம்ப முக்கியம், அந்த கோடுகள் வந்து ஒன்றை ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. இப்போ சுண்டு விரல் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடுகள் ஒன்றை ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த பெருவிரலை உள்ளே அடக்கிக்கிட்டு கட்டை விரல் பெருவிரல் 2 ஒன்று தானே, அதை சரி தானே. அதனால் கட்டை விரலை உள்ளே அடக்கிக்கிட்டு அதுக்கு மேலே 2 விரலையும் வச்சுட்டு இந்த 2 விரலையும் இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதுதான் இந்த சக்தி முத்திரைன்னு பேர். இங்கே பாருங்கள், நீங்கள் வைக்கிறதுல அந்த 2 கோடுகளும் ஒன்று போல் இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது ஒரு 5 நிமிட நேரம் மிகுந்த ஆற்றல் உடையது. பிராங்கியல் டிசீஸ் நிறைய போக்கக்கூடியது. உங்களுக்கு அந்த பிராங்கியல் டிசீஸ் அதாவது காற்றுப்பாதையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது. உள்ளே இருக்க அந்த கோடுகள் சமமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். சும்மா ஏனா தானான்னு கையை வச்சோம் அப்படிங்கக்கூடியது இருக்கக்கூடாது. இவைகள் நமக்கு ஒரு ஆற்றல், மிகுந்த ஆற்றலை தரக்கூடியது சக்தி முத்திரைன்னு பேர். இது ஒரு 5 நிமிடம் சக்தி முத்திரை, ஒரு 5 நிமிடம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? முதல்ல
சரியா? காற்று எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அந்த அந்த முத்திரை பார்த்துருக்கோம். காற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முத்திரை. இரண்டாவது வந்து மகாசிரஸ் முத்திரை, அதை பார்த்துருக்குறோம். மூன்றாவது வந்து சக்தி முத்திரை அப்படின்னு பார்த்துருக்குறோம். நாலாவது வந்து பங்கஜ் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை. பங்கஜ் முத்திரை இங்கே பாருங்கள், இந்த இப்போ சொன்ன மாதிரி இந்த 2 கோடும் ஒன்று போல் இருக்கணும். இந்த கையில் உள்ளே வந்து உள்ளே ஒரு ரேகை இருக்கும் பாருங்கள், நம்ம உள்ளங்கைக்குள்ளே ஒரு ரேகை இருக்கும். அந்த 2 ரேகையும் ஒன்று போல் வச்சுக்கணும். இந்த 2 இதையும் ஒன்று போல் வச்சுக்கணும். இந்த இதில் உள்ள 2ஐயும் ஒன்று போல் வச்சுக்கணும். கைகள் அப்படி மாறி இருக்கணும். சரியா? இது வந்து இதயத்திலும் வேலை செய்யக்கூடியது, அப்புறம் வந்து லங்ஸ்லேயும் வேலை செய்யக்கூடியது. இப்போ பாருங்கள், இது பேர் பங்கஜ் முத்திரை அப்படின்னு பேர். தாமரை இருதயம் ஒட்டிக்க கமலம் மலர. அப்போது மலர்ந்த மலர்ச்சுடர் அப்படின்னு சொல்லி இந்த யோகாவை மணிவாசக பெருந்தகை சொல்கிறார். மலர்ந்த மலர்ச்சுடர். அங்கே பாருங்கள், கையை அப்படி வச்சுக்கிட்டிங்களா, இப்படி வச்சுட்டு நிமிர்ந்து இருந்து ஒரு 12லேருந்து 21 மூச்சு வரைக்கும். இது எல்லா முத்திரைகளுக்கும் நிமிர்ந்த நிலை வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போது இப்போ நிமிர்ந்து உட்காந்துருங்க. இந்த இதை அப்படி வச்சுக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே மொட்டிக்கிறீங்க கையை வந்து. அப்போ நிமிர்ந்து இருந்து ஒரு 21 மூச்சு விட்டுக்கிறீங்க. அப்புறம் கையை மொட்டிச்சு ஒரு 21 மூச்சு விடுறீங்க. நிமிர்ந்து 21 மூச்சு, கையை மொட்டிச்சு 20. அது மாதிரி ஒரு 3 தடவை செய்கிறீங்க. அப்போ உங்களோட இருப்பு நிலை ரொம்ப முக்கியம். இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கோடுகளை நீங்கள் வைக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கையை விரிக்கும்போது இந்த அளவுக்கு நீங்கள் கையை விரிக்கணும். குவிக்கும்போது அப்படியே 2 விரல்கள் அந்த கோடுகள் நிமிர்ந்து இருக்கிற மாதிரி அந்த கையை குவிக்கணும். இதுதான் பங்கஜ் முத்திரை. இவைகளை 3 அடுக்காக அப்படியே விரித்து குவிச்சு, விரித்து குவிச்சு, விரித்து ஒரு தடவை விரித்து குவிக்கிறது ஒரு முறை. அப்படி 3 அடுக்காக நீங்கள் அது மாதிரி பண்ணினீங்கன்னா இவைகள் நம்ம இதயத்திலையும் வேலை செஞ்சு நம்மளுடைய நுரையீரலையும் வேலை செய்யும். அப்போ இன்றைக்கே 4 முத்திரை பார்த்துட்டோம். இன்னும் ஒரு முத்திரை பாருங்கள். இந்த முத்திரை வந்து குரட்டிக்குன்னே உண்டான முத்திரை. இப்போ பாருங்கள், இந்த விரலை இப்படி வச்சுக்கிறீங்க. இந்த விரலை இந்த சுண்டு விரல் இப்படி சுண்டு விரலை உள்ள விரலுக்குள்ளே அப்படி சுண்டு விரலை மூடிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து என்ன விரல், மோதிர விரல். இது நடுவிரல். மோதிர விரலையும் நடுவிரலையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டிங்களா, அப்படி நுனியை இந்த ஒரு விரல் மட்டும், சுண்டு விரல் உள்ளே மடங்கி இருக்கட்டும். இந்த ஒரு விரல் மட்டும் இப்படி நிமிர்ந்து இருக்கட்டும். இந்த முத்திரை இது வந்து குரட்டிக்குனே உண்டான முத்திரை. இங்கே பாருங்கள், இந்த ஃபெதர் டச்சில் இந்த நுனி இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபெதர் டச்சில் நுனி இருக்கணும். இந்த ஒரு விரல் நீண்டு இருக்கணும், ஆட்காட்டி விரல். சுண்டு விரல் உள்ளங்கைக்குள்ளே மடங்கி இருக்கணும். இவ்வளோதான் இந்த முத்திரை. இதில் வந்து நீங்கள் ஒரு 5 நிமிட நேரம் இருங்க. அப்போது நான் வந்து இன்றைக்கி 6 முத்திரை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த 6 முத்திரையும் 5 நிமிஷம் 30 நிமிட நேரம் நீங்கள் பண்ணிவிட்டு காலை மாலை பண்ணி 6 மாதம் பண்ணினான்னா சுவாசகோசத்தில் உண்டான எல்லா தடைக்கற்களையும் உடச்சி எறிஞ்சு நான் இன்ஃபேக்ட் சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பக்கமெல்லாம் வீங்கி இருக்கும். அப்புறம் கண்ணிலேருந்து தன் கொட்டும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே இது ஒரு நிவாரணம் தெரியும். இந்த 6 முத்திரைகளும் தனித்தனியான மருத்துவ குணமுடையது. ஒருங்கிணைந்து செய்யும்போது குரட்டையை நீக்கக்கூடியது. தனித்தனியான மருத்துவ குணம் நான் தனித்தனியாக இன்னொரு தடவை மகாசிரஸ் முத்திரையெல்லாம் ரொம்ப பலனுள்ளது. ஆன்மீகத்துக்கான மிகுந்த பயனுள்ள குறிப்பு. நான் அதை தனித்தனியாகவே போடுறேன். ஆனால் குரட்டைக்குன்னு நீங்கள் கேட்டதுனால இது எல்லாமே குரட்டைக்கு ரெகுலராக நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வரும்போது குரட்டை நிவாரணமாகும். அப்படிங்கிறதுனால நான் இந்த முத்திரையை குரட்டைக்கு முத்திரையாக நான் போட்டிருக்கேன். திருவுருள் கூட்டி வைக்க இன்னொரு நாளைக்கு இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.